From NCERT textbook from the topic oscillation topic la 14.5 sum பண்ணலாம் பாருங்க. A particle is in linear simple harmonic motion between two points A and B 10 cm apart. Take the direction from A to B as the positive direction and give the sign of velocity, acceleration and force on the particle when it is ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துங்க, இன்னொரு பாயிண்ட் வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இவங்க சொல்லியிருக்காங்க டேக் தி டைரக்ஷன் ஃப்ரம் ஏ டு பி ஆஸ் தி பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ டு பி போகிறத நம்ம வந்து பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். ஏ டு பி வந்து பாசிட்டிவ் எடுத்து சொல்லியிருக்காங்க. மெயின் பொசிஷன் மிட்வே இருக்கும், இதுதான் மெயின் பொசிஷன். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 10 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆம்ப்ளிடியூட் என்ன வந்திருக்கும், மெயின் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆம்ப்ளிடியூட் இது 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அட் தி எண்ட் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அட் தி எண்ட் ஏ, எண்ட் ஏன்னா இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இங்கே வந்து வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் மெஷர்ட் அவே ஃப்ரம் மெயின் பொசிஷன், அப்படின்னா அவே ஃப்ரம் மெயின் பொசிஷன். அப்போது பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு, வெலாசிட்டி வந்து ஜீரோன்னு வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து ஆக்சலரேஷனும் ஃபோர்ஸும் ஆல்வேஸ் சேம் டைரக்ஷனாக இருக்கும். ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷன். அப்போ ஃபோர்ஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷன், அப்போ ஆக்சலரேஷனும் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷன். அப்போ ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் பாருங்கள் பாசிட்டிவ், ஏ டு பி பாசிட்டிவ் டைரக்ஷன்லேயே இருக்குது. ஸோ அப்போ நம்ம இது என்ன எடுத்துக்கலாம், வெலாசிட்டி வந்து ஜீரோ, ஆக்சலரேஷன் வந்து நமக்கு பாசிட்டிவ்னு வருது, அதே மாதிரி ஃபோர்ஸும் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஏன்னா வந்து ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் ரெண்டுமே ஏ டு பி தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்படின்னு இருக்கு. செகண்ட் வந்து போலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துட்டோம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துட்டோம், இது மெயின் பொசிஷன் எடுத்துட்டோம். இப்போ வந்து எங்க இருக்கிற மாதிரி பார்ட்டிகல் எடுக்கணும், நம்ம அட் எண்ட் பியில் இருக்கணும். அட் எண்ட் பியில் பார்ட்டிகல் இருக்கு. எண்ட் பியில் பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் மெஷர்ட் அவே ஃப்ரம் மெயின் பொசிஷன், ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷன், ஆக்சலரேஷன் அலாங் தி ஃபோர்ஸ் டைரக்ஷனில் தான் இருக்கும். அப்படின்னா ஏ டு பி தானே நம்ம பாசிட்டிவ்னு எடுக்கணும், ஏ டு பி தான் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். அப்போ ஃபோர்ஸ் வந்து பி டு ஏ இருக்குனால நெகட்டிவ் வரும், ஆக்சலரேஷன் பி டு ஏ இருக்குனால நெகட்டிவ் வருது, வெலாசிட்டி வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் இருக்குனால ஜீரோ வருது. அப்படின்னா என்ன சொல்லலாம், வெலாசிட்டி ஜீரோ, ஆக்சலரேஷன் நெகட்டிவ், ஃபோர்ஸ் ஆல்சோ நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எண்டு பியில் இருக்கும்போது செகண்டுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க. தேர்ட் என்னது, அட் தி மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி கோயிங் டுவோர்ட்ஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இது பின்னு எடுத்துங்க, இது கனெக்ட் பண்ணிட்டு மெயின் பொசிஷன் எடுத்துக்கலாம். இதுதான் மிட் பாயிண்ட், அதான் மெயின் பொசிஷன், மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ மெயின் பொசிஷனில் பார்ட்டிகல் இருக்கு, கோயிங் டுவோர்ட்ஸ் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோயிங் டுவோர்ட்ஸ் ஏன்னு சொல்லிட்டாங்க. வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கு. ஏ டு பி தானே நம்ம பாசிட்டிவ்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வெலாசிட்டி வந்து என்ன வரும், பி டு ஏ இருக்குன்னா வெலாசிட்டி நெகட்டிவ்னு வரணும். கரெக்டாக மெயின் பொசிஷன் தானே, மெயின் பொசிஷனில் அதாவது ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு என்னது, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு தெரியும் இல்லையா? அப்போ மெயின் பொசிஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ, அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து ஜீரோ, ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? மெயின் பொசிஷன் அதாவது மிட் பாயிண்ட் அன்பது மெயின் பொசிஷன் தானே வருது, அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ வரதுனால அப்போ ஃபோர்ஸ் ஆல்சோ ஜீரோ. அப்போ வெலாசிட்டி வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு, ஃபோர்ஸ் வந்து என்ன வந்திருக்கு, ஜீரோன்னு வந்திருக்கு, ஆக்சலரேஷனும் ஜீரோப்பா. நெக்ஸ்ட் பாருங்க, அட் 2 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் பி கோயிங் டுவோர்ட்ஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம், இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இங்கே மெயின் பொசிஷன் எடுத்துங்க, 2 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் பி. அப்போ பியில இருந்து 2 சென்டிமீட்டர் எடுக்கணும். இது 2 சென்டிமீட்டர். ஆல்ரெடி மெயின் பொசிஷனும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனும் 5 சென்டிமீட்டர் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, இங்கே வந்து 2 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் பி கோயிங் டுவோர்ட்ஸ் ஏ. அப்போ இந்த பாயிண்ட் எடுக்கணும். இப்போ இங்கே தான் 2 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் பி டுவோர்ட்ஸ் ஏ. அப்போ டுவோர்ட்ஸ் ஏன்னா வந்து இப்படி இருக்கு, டுவோர்ட்ஸ் ஏ இப்படி எடுத்துக்கணும். அப்போ வெலாசிட்டி வி வந்துருக்கு. ஏ டு பி என்ன எடுக்கணும், நம்ம நெகட்டிவ்னு எடுக்கணும். ஏ டு பி வந்து பாசிட்டிவ்னு எடுக்கணும். அப்போ வெலாசிட்டி வந்து நெகட்டிவ் ஆப்போசிட்டாக இருக்கு. இப்போ வந்து 2 சென்டிமீட்டர்ன்றது மீன் பொசிஷன் வந்து 3 சென்டிமீட்டர் தானே. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி பாருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ், டிஸ்பிளேஸ்மெண்ட் அவே ஃப்ரம் மெயின் பொசிஷன் தான் மெஷர் பண்ணும். ஆக்சலரேஷன் ஃபோர்ஸும் டுவோர்ட்ஸ் மெயின் பொசிஷன் வரும். அப்போ ஆக்சலரேஷனும் ஃபோர்ஸும் டுவோர்ட்ஸ் மெயின் பொசிஷன் இருக்கு. அப்போ ஆக்சலரேஷனும் ஃபோர்ஸும் டுவோர்ட்ஸ் மெயின் பொசிஷன் டுவோர்ட்ஸ் ஏ தானே இருக்கு. டுவோர்ட்ஸ் ஏ வந்து பி டு ஏ வந்து நெகட்டிவ்னு இருக்கும். அப்படின்னா இந்த வெலாசிட்டியும் நெகட்டிவ், ஆக்சலரேஷனும் நெகட்டிவ், ஃபோர்ஸ் ஆல்சோ நெகட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இது பாருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அட் 3 சென்டிமீட்டர் ஃப்ரம் ஏ அவே ஃப்ரம் ஏ கோயிங் டுவோர்ட்ஸ் பி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து நல்லா பாருங்க. இப்போ இது ஏ, இது பின்னு எடுத்துங்க, இதுதான் மெயின் பொசிஷன். ஏ டு மெயின் பொசிஷன் வந்து 5 சென்டிமீட்டர் தெரியும்.
இப்போ 3 சென்டிமீட்டர்னா இங்கே இருக்கும் ஏ டு பி அவே அட் 3 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் ஏ அப்படி தானே சொல்லியிருக்காங்க 3 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் ஏ இது வந்து ஈக்கு சொல்லியிருக்காங்க இந்த ஈக்கு பார்த்துருக்கோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல இருக்கு டுவர்ட்ஸ் பி போகணும்னு சொல்லிட்டாங்க டுவர்ட்ஸ் பி போயிருக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அப்போ டுவர்ட்ஸ் பியில் இப்படி போகுது டுவர்ட்ஸ் பி ஏ டு பி நம்ம ஏ டு பி இருந்தால் அது பாசிட்டிவ்னு தெரியும் இல்லையா ஏ டு பி பாசிட்டிவ் தெரியும் அப்போ வெலாசிட்டி வந்து டுவர்ட்ஸ் மீன் பொசிஷனா டுவர்ட்ஸ் ஏ டு பி இருக்குது அப்போ வெலாசிட்டி பாசிட்டிவ். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அவே ஃப்ரம் மெயின் பொசிஷனுக்கும் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷனுக்கும் ஃபோர்ஸும் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷன் அப்போ ஃபோர்ஸும் ஆக்சலரேஷன் ஏ டு பி இருக்குதுனால ஏ டு பி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணிடலாம் நம்ம இதுக்கு வந்து வெலாசிட்டியும் பாசிட்டிவ் ஆக்சலரேஷனும் பாசிட்டிவ் ஃபோர்ஸும் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஃபோர்த்து லாஸ்ட் ஒன் எஃப் பார்க்கலாம் சரிங்களா. இந்த எஃப் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க இந்த எஃப்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அதாவது இது ஏ இது பின்னு எடுத்துங்க இது மீன் பொசிஷன் எடுத்துங்க 4 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் பி அதாவது மீன் பொசிஷன் டு பி வந்து 5 சென்டிமீட்டர் தெரிஞ்சிடும். அப்போ 4 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் பின்னா இந்த லெங்க் தான் 4 சென்டிமீட்டர் வந்துருக்கும் கரெக்டுங்களா 4 சென்டிமீட்டர். இப்போ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஏன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்போ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஏ அப்போ மூவ்ஸ் டுவர்ட்ஸ் ஏன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன வந்திருக்கும் இது 2 சென்டிமீட்டருக்கு என்ன எடுத்துமோ அதே தான் வந்திருக்கும் இது 4 சென்டிமீட்டருக்கு அதே மாதிரி தான் வரும். ஏன்னா வெலாசிட்டி வந்து எப்படி வந்திருக்கு பி டு ஏ வருது ஏ டு பி எதுனா நமக்கு பாசிட்டிவ் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்போ வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கு டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷனுக்கு வருது பி டு ஏ போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அவே ஃப்ரம் மெயின் பொசிஷன் ஆனால் ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷன் அப்போ ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் பி டு ஏ இருக்கு. அப்போ வெலாசிட்டியும் நெகட்டிவ்னு எடுக்கணும் ஃபோர்ஸும் நெகட்டிவ்னு எடுக்கணும் ஆக்சலரேஷனும் நெகட்டிவ்னு எடுக்கணும்ப்பா அப்படின்னு ஆன்சர் வருதுப்பா.